இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர், என்னுடைய பேரன்பிற்குரிய தோழர் முத்தரசன் அவர்களே, விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய பொதுச் செயலாளர் அன்புக்குரிய சகோதரர் ரவிக்குமார் அவர்களே, காங்கிரஸ் பேரியக்கத்தை சார்ந்திருக்கக்கூடிய திரு ராஜ்குமார் அவர்களே, மத்திய முன்னாள் அமைச்சர் அருமை நண்பர் டி.ஆர். பாலு அவர்களே, மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட செயலாளர் மோகன் அவர்களே, மனிதநேய மக்கள் கட்சியை சார்ந்த சகோதரர் பாதுஷா அவர்களே, விவசாய தொழிலாளர் கட்சியை சார்ந்த ஜெகன்முருகன் அவர்களே, மற்றும் நிகழ்ச்சிக்கு வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர் பெருமக்கள், அன்புக்குரிய பொன்முடி அவர்களே, அன்புக்குரிய நேரு அவர்களே, சட்டப்பேரவையினுடைய முன்னாள் உறுப்பினர் குத்தாலம் கல்யாணம் அவர்களே, இந்த எழுச்சி பயணத்தை, உரிமை மீட்கக்கூடிய பயணத்தை இந்த வடக்கு மாவட்டத்தில் மிக சிறப்போடு நடத்தி காட்டியிருக்கக்கூடிய மாவட்ட கழகத்தினுடைய பொறுப்பாளர் நிவேதா முருகன் அவர்களே, அவருக்கு துணை நின்று பணியாற்றி இருக்கக்கூடிய கழக முன்னோடிகளே, கழக நிர்வாகிகளே, நம்முடைய தோழமை கட்சிகளை சார்ந்திருக்கக்கூடிய தோழர்களே, நண்பர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, விவசாய பெருங்குடி மக்களே, என் உயிரோடு கலந்திருக்கக்கூடிய தலைவர் கலைஞர் அவர்களுடைய உயிரினும் உயிரான அன்பு உடன்பிறப்புகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். காவேரி உரிமை மீட்பு பயணத்தை இன்று 5வது நாளாக நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த பயணம் கடந்த 7ஆம் தேதி திருச்சியிலே தொடங்கி தஞ்சை மாவட்டத்தில் தொடர்ந்து அதற்கு பிறகு திருவாரூர் மாவட்டத்தில், நாகை மாவட்டத்தில் இன்று வரிசையாக தொடர்ந்து இன்று 5வது நாளாக நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த 5 நாட்கள் இந்த பயணத்தில் எங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அனுபவங்களை முழுமையாக மிக சிறப்பான வகையில் நம்முடைய தோழர் முத்தரசன் அவர்கள் உங்களிடத்தில் எடுத்து வைத்திருக்கிறார்கள். எனவே அது பற்றி நான் அதிகம் உங்களுக்கு விளக்கம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இருந்தாலும் இந்த பயணத்தை நடத்திட வேண்டும் என்று 9 கட்சிகள் கொண்டிருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளும் ஒருங்கிணைந்து அதற்காக ஒரு கூட்டத்தை நடத்தி அந்த கூட்டத்தில் பல தீர்மானங்களை நாங்கள் வடித்தெடுத்தோம். பல்வேறு போராட்டங்களை, அது சாலை மறியலாக, ஆர்ப்பாட்டங்களாக, உண்ணாவிரதங்களாக, ரயில் நிறுத்த போராட்டங்களாக, அதை தொடர்ந்து கடந்த 5ஆம் தேதி முழு அடைப்பு போராட்டம் ஆக, அதற்கு பின்னால் காவேரி உரிமை மீட்பு பயணத்தை
2 கட்டங்களாக நடத்திட வேண்டும் என்று முடிவு செய்தோம். ஒரு கட்டம் திருச்சி மாவட்டத்தில் முக்கொம்பிலிருந்து கிளம்பி கடலூரில் வந்து சேருவது. இன்னொரு பயணம் அரியலூர் மாவட்டத்திலே தொடங்கி கடலூரிலே வந்து சேருவது. ஆக இந்த பயணத்தை நடத்திட வேண்டும் என்று யோசித்து முடிவெடுத்து அறிவித்ததற்கு காரணம், குறிப்பாக டெல்டா பகுதியில் இருக்கக்கூடிய மக்களிடத்தில், நம்முடைய விவசாயிகளிடத்தில் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்திட வேண்டும். மேலாண்மை வாரியம் என்றால் என்ன, அதனால் நமக்கு என்ன பயன் வரப்போகிறது, அது அமைக்கப்படாத காரணத்தால் விவசாயிகளுடைய வாழ்வாதாரம் எந்த அளவிற்கு படுகொலிக்கு தள்ளப்படுகிறது என்பதை மக்களிடத்தில் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்திட வேண்டும். அதற்காக இது போன்ற ஒரு பயணத்தை நடத்திட வேண்டும். நடைபயணமாக, சில இடங்களில் வாகன பயணமாக, குறிப்பிட்ட சில இடங்களில் இது போன்ற பொதுக்கூட்டங்களாக இதை நடத்திட வேண்டும் என்று முடிவு செய்து அந்த பணியை நிறைவேற்றி கொண்டிருக்கிறோம். ஆனால் என்னை பொறுத்தவரையில் இந்த பயணத்தில் நான் பெற்றிருக்கக்கூடிய இந்த 5 நாட்களில் நான் பெற்றிருக்கக்கூடிய என்னுடைய அனுபவத்தை, என்னுடைய உணர்வை நான் இங்கே குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், மக்களிடத்திலே விழிப்புணர்வை ஏற்படுத்த இந்த பயணத்தை நடத்தினோம். ஆனால் இன்றைக்கு மக்கள் தந்திருக்கக்கூடிய ஆர்வத்தை, எழுச்சியை, அந்த வரவேற்பை, அந்த உணர்ச்சியை, அந்த ஆரவாரத்தை காணுகிற நேரத்தில் நாங்கள் வருகிற வழியெல்லாம் சாலையின் இருபுறங்களே ஆண்கள், பெண்கள், வயது முதிர்ந்தவர்கள், இளைஞர்கள், மாணவர்கள் தந்திருக்கக்கூடிய இந்த வரவேற்புகளை எல்லாம் பார்க்கிற நேரத்தில் இன்றைக்கு இருக்கக்கூடிய மக்கள் மிக தெளிவான வகையில் ஏற்கனவே விழிப்புணர்வை பெற்றிருக்கிறார்கள் என்பதை நான் தெளிவாக தெரிந்து கொண்டிருக்கிறேன். இல்லை என்று சொன்னால் இப்படிப்பட்ட வரவேற்பு நிச்சயமாக எங்களுக்கு கிடைத்திருக்க வாய்ப்பு இருந்திருக்காது. ஏதோ தேர்தலுக்காக நடத்துகிற பயணம் அல்ல, அல்லது எங்கள் கட்சிகளுக்கு ஊக்கத்தை பெற வேண்டும், வளர்ச்சி பெற வேண்டும் என்பதற்காக நடத்துகிற பயணமும் இது கிடையாது. இன்று கூட தமிழ் இந்து பத்திரிகையில் ஒரு தலையங்கமே தீட்டப்பட்டிருக்கிறது. அதில் என்னை பெருமைப்படுத்தி அந்த தலையங்கத்திலே குறிப்பிட்டு காட்டியிருக்கிறார்கள். ஆக செயல் தலைவராக ஸ்டாலின் செயல்படக்கூடிய நிலையை நாங்கள் மனதார பாராட்டுகிறோம். மக்களுடைய பிரச்சனைக்காக இந்து பாராட்டுகிறது என்று சொன்னால் அது அவ்வளவு சாதாரணமான விஷயம் அல்ல. அதுவும் தலையங்கத்திலே குறிப்பிட்டு காட்டுகிறார் என்று சொன்னால் அது அவ்வளவு எளிதான காரியம் அல்ல. ஆகவே இன்றைக்கு அரசியலை கடந்து, கட்சிகளை கடந்து, தனிப்பட்ட நம்முடைய உள்ளங்களில் இருக்கக்கூடிய அந்த உணர்வுகளை எல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு முக்கிய பிரச்சனையாக, வாழ்வாதார பிரச்சனையாக, விவசாயிகளுடைய வாழ்வாதார பிரச்சனையாக இருக்கக்கூடிய காவேரி பிரச்சனைக்கு மேலாண்மை வாரியத்தை உடனடியாக அமைத்திட வேண்டும் என்று குரல் கொடுக்க, உரிமையோடு தட்டி கேட்க, அதை பெற்றே தீர வேண்டும் என்ற அந்த நிலையில் நாம் இந்த மீட்பு பயணத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். பல கட்டங்களாக நடத்தியிருக்கிறோம். நாம் மட்டுமல்ல, ஏதோ திராவிட முன்னேற்றக் கழகம் மட்டுமல்ல, அல்லது நம்மோடு தோழமை கண்டிருக்கக்கூடிய கட்சிகள் மட்டுமல்ல, அரசு கட்சிகள் மட்டுமல்ல, பொது அமைப்பை சார்ந்திருக்கக்கூடியவர்கள், தமிழ் ஆர்வம் கொண்டிருக்கக்கூடிய சில அமைப்புகள், ஏன் மாணவர்கள், இளைஞர்கள்,
திரையுலகத்தை சார்ந்திருக்கக்கூடியவர்கள் என்று எல்லா தரப்பு மக்களுமே இன்றைக்கு இதை அழுத்தம் தர வேண்டும். மத்திய அரசு உடனடியாக அழுத்தம் தந்து இந்த காவேரி மேலாண்மை வாரியத்தை அமைத்திட வேண்டும் என்று வலியுறுத்தக்கூடிய வகையில், வற்புறுத்தக்கூடிய வகையில தொடர்ந்து போராடி கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை எல்லாம் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். நேற்றைக்கு நடைபெற்ற சம்பவம் என்ன? ஐபிஎல் கிரிக்கெட் விளையாட்டு போட்டி. ஆக அந்த போட்டி நடத்திட கூடாது என்று சில அமைப்புகளை சார்ந்திருக்கக்கூடிய தோழர்கள் அதற்கான முயற்சியிலே ஈடுபட்டார்கள். ஏதோ தனிப்பட்ட நிலையில் இருந்தல்ல, காவேரி பிரச்சனைக்காக. அதை பற்றி கூட தொடக்கத்தில் பத்திரிகையாளர்கள் என்னை சந்தித்து கேட்ட நேரத்தில் நான் தெளிவாக சொன்னேன். விளையாட்டுக்கு நாங்கள் எதிரியாக இருக்க மாட்டோம், அதை ஊக்கப்படுத்த என்றைக்கும் இருப்போம். ஆனால் அதே நேரத்தில் நாட்டில், குறிப்பாக நம்முடைய தமிழகத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த காவேரி பிரச்சனையை பொறுத்தவரையில் கொஞ்சம் அவர்கள் யோசிக்க வேண்டும், சிந்திக்க வேண்டும். அல்லது அதை எதிர்ப்பை தெரிவிக்கக்கூடிய வகையில், அவருடைய உணர்வை வெளிப்படுத்தக்கூடிய வகையில், எப்படி எய்ட்ஸுக்கு, புற்றுநோய்க்கு, கேன்சருக்கு, இது போன்ற நோய்களுக்கெல்லாம் ஒரு பிரச்சாரத்தை செய்யக்கூடிய வகையில் ஒரு அடையாள சின்னத்தை சில கிரிக்கெட் வீரர்கள் கட்டிக்கொள்வது உண்டு. அதுபோல் இந்த காவேரி பிரச்சனையை பொறுத்தவரையில் அந்த நிலையை அவர் எடுப்பார்கள் என்று சொன்னால் அது சிறப்பாக இருக்கும் என்று கூட நான் ஒரு கருத்தை எடுத்து சொன்னேன். ஆனால் நேற்றைக்கு என்ன நடந்திருக்கிறது? ஒரு மிகப்பெரிய கலவரம். அண்ணா சாலையில் திரைப்பட இயக்குனர் பாரதிராஜா அவர்கள், கவியரசு வைரமுத்து அவர்கள், நடிகர் சத்யராஜ் அவர்கள், இன்னும் சில கலை உலகத்தை சார்ந்திருக்கக்கூடியவர்கள் எல்லாம் தாக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆர்ப்பாட்டம் செய்த காரணத்தால். மறியல் செய்தது தவறுதான் சட்டப்படி. ஆக தடை விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய இடத்துல மறியல் செய்கிற போது அவர்கள் தரக்கூடிய தண்டனையை நாம் ஏற்றுக்கொண்டாக வேண்டும். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. 5ஆம் தேதி முழு அடைப்பு போராட்டம் நடைபெற்ற நேரத்தில் அன்றைக்கு நம்முடைய கட்சிகள் அத்தனை தலைவர்களுமே சாலையில் இறங்கி மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். அதிலும் குறிப்பாக சென்னையில் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த நாங்கள், அதேபோல காங்கிரஸ் கட்சியை சார்ந்திருக்கக்கூடியவர்கள், மார்க்சிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, விடுதலை சிறுத்தை கட்சி, இப்படி எல்லா கட்சிகளும் சேர்ந்து அன்றைக்கு சென்னை மாநகரத்தில் அண்ணா சாலையில் அண்ணா சிலைக்கு அருகிலே போய் உட்கார்ந்து மறியல் செய்தோம். தடை செய்யப்பட்டிருக்கக்கூடிய பகுதி என்பது எங்களுக்கு தெரியும். எனவே அதை பற்றி கவலைப்படலை. ஆக மறியல் செய்துவிட்டு அதற்கு பிறகு அங்கிருந்து ஊர்வலமாக வாலாஜா சாலை வழியாக கடற்கரை சாலையில் இருக்கக்கூடிய உழைப்பாளர் சிலைக்கு அருகிலே போய் உட்கார்ந்தோம். கடற்கரை சாலை என்பது 144 தடை உத்தரவு போடப்பட்டிருக்கிறது. 144 போட்டிருக்கிறாங்க. ஆக எந்த ஆர்ப்பாட்டமும் போராட்டமும் மறியலும் நடக்கக்கூடாது. 5 பேர் கூட ஒன்றாக கூடியிருக்கக்கூடாது. அதான் 144. நாங்கள் அதை பற்றி கவலைப்படலை. என்ன வழக்கு போட்டாலும் அதை சந்திக்க தயார் என்ற நிலையிலே தான் நாங்கள் போய் அந்த மறியலில் ஈடுபட்டோம். அதற்கு பிறகு கைது செய்தார்கள். கைது செய்து சிறைகளை கொண்டு அடைத்து வைத்தார்களா? இல்லை. இடம் இல்லை சிறையில். மனமில்லை என்று சொல்ல மாட்டேன், இடம் இல்லை. அதற்கு பிறகு மறுநாள் என்ன செய்தி வருகிறது? மறியலில் ஈடுபட்டிருக்கக்கூடிய கட்சி தலைவர்கள் மீதெல்லாம் பல வழக்குகள் போடப்பட்டிருப்பதாக செய்தி. அந்த செய்தியை பார்த்து நான் அளவு கடந்த மகிழ்ச்சி அடைந்தேன்.
ஆக அந்த வழக்கை சொல்லி நீதிமன்றம் அழைத்து அதற்குரிய தண்டனையை எங்களுக்கு வழங்குவார்கள். 6 மாசமா 1 வருஷமா கவலைப்படல, ஏற்றுக்கொள்ள தயார். 1 வருஷம் என்ன, விவசாய பெருங்குடி மக்களுக்காக ஆயுள் முழுவதும் நாங்கள் சிறையில் இருப்பதற்கு தயாராக இருக்கிறோம். அது எங்களுக்கு பெருமை. இதை விட வேற எந்த பெருமை நமக்கு வந்து சேர்ந்துட போகுது? ஏதோ ஆட்சியில் போய் உட்காருகிற பெருமையா, அல்லது பதவியில போய் உட்கார்ந்து கொண்டிருக்கக்கூடிய பெருமையா? எடப்பாடி போல மெஜாரிட்டி இல்லை என்ற நிலை இருந்தாலும் கூட ஒட்டிக்கொண்டு கொள்ளையடிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த பெருமையை விட, விவசாய பெருங்குடி மக்களுக்காக தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் சிறையில் இருந்தார்கள் என்ற பெருமையை விட வேறு எந்த பெருமை நமக்கு வந்து சேர்ந்துட போகுது? அதை பற்றி கவலைப்படலை. எதற்காக நான் சொல்லுகிறேன் என்று சொன்னால், ஆக இந்த காவேரி பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் உச்சநீதிமன்றம் தந்திருக்கக்கூடிய தீர்ப்பு, ஆக அந்த தீர்ப்பு என்பது காவேரி மேலாண்மை வாரியத்தை உடனடியாக 6 மாத காலத்திற்குள்ளாக அமைத்திட வேண்டும் என்று உத்தரவு, நீதிமன்றம் உச்சநீதிமன்றத்துடைய உத்தரவு. ஆக அந்த உத்தரவை மத்திய அரசு உடனடியாக ஏற்றுக்கொண்டு பாராளுமன்றத்தில் வைத்து அதை சட்டமாக்கி தந்திருக்கணும். ஆனால் அந்த பணியில் அவர்கள் ஈடுபட்டார்களா? இல்லை. அதற்கு நேர்மாறாக காலங்கெடுத்தி கொண்டிருக்கிறார்கள். நிதின் கட்கரி நிதித்துறை நீர்வளத்துறை அமைச்சர் மத்தியில் அவர் மட்டும் இல்லை, அவருடைய செயலாளர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? இது சாத்தியப்படாது, காவேரி மேலாண்மை வாரியத்தை அமைப்பதற்கு சாத்தியம் இல்லை. வெளிப்படையாக சொன்னார்கள். சொன்ன நேரத்தில் ஆட்சி பொறுப்பில் இருக்கக்கூடிய தமிழக ஆட்சி பொறுப்பில் இருக்க எடப்பாடி மன்னிக்கணும், எடுபடி பழனிசாமி என்ன செஞ்சிருக்கணும்? நியாயமா கண்டிச்சிருக்கணும். நேரம் கலைஞர் மாத்திரம் முதலமைச்சராக இருந்திருந்தால் விட்டு இருப்பாரா? நான் கேட்கிறேன். ஆனால் இன்றைக்கு முதலமைச்சராக ஒட்டி கொண்டிருக்கக்கூடிய இன்றோ நாளையோ இன்னும் ஒரு 2-3 மாசத்துல போக போகுது, அது வேற. ஆனால் எந்த ஒரு கருத்தையும் விமர்சித்து கண்டிக்க வேண்டாம், இது நியாயமா என்று கூட கேட்கக்கூடிய தகுதி, அந்த தெம்பு, அந்த திராணி இல்லாத ஒரு மானங்கெட்ட ஒரு ஆட்சி இன்றைக்கு தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது. அதற்கு பிறகுதான் நாங்கள் ஒன்று கூடினோம். இந்த பிரச்சனைக்காக என்ன செய்வது என்று யோசித்தோம். அனைத்து கட்சி கூட்டத்தை அரசு கூட்ட வேண்டும் என்று சொன்னோம். உடன்படல அவங்க முதல்ல. சரி, நாம கூட்டுவோம் என்று முடிவெடுத்தோம். தேதி அறிவிச்சோம். செய்தி வெளியில வந்துச்சு. அதற்கு செய்தி வந்த அடுத்த நாள் அரசின் சார்பில் ஒரு செய்தி வருது, நாங்கள் அரசின் சார்பில் கூட்டுகிறோம் என்று. உடனே நாங்கள் பெருந்தன்மையோடு என்ன செஞ்சோம்? ரத்து செஞ்சோம். நான் இன்னும் சொல்றேன், அந்த அனைத்து கட்சி கூட்டத்தை எதிர்கட்சியின் சார்பில் நாங்கள் முன்னின்று கூட்டுகிற நேரத்தில் எல்லா கட்சிகளுக்கும் அழைப்பு கொடுத்தோம். அதுதான் முக்கியம். மத்தியில் இருக்கக்கூடிய பிஜேபி ஆட்சி, தமிழக பிஜேபி தலைவர் தமிழிசை சவுந்தரராஜனுக்கு அழைப்பு அனுப்பிச்சோம். அதிமுக அந்த கட்சியினுடைய தலைவர்களுக்கு அனுப்பிச்சு வச்சிருக்கிறோம். நம்மைக்கும் பொறாமை உணர்வோடு தொடர்ந்து விமர்சித்துக் கொண்டிருக்கக்கூடிய சில தலைவர்களும் நாட்டில் இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் விரைவில் அனாதை தலைவர்களாக, அகதிகளாக மாறக்கூடிய சூழ்நிலைகள்லாம் விரைவில் வரப்போகிறது. அது வேறு, அந்த பிரச்சனைக்கு நான் போக விரும்பல. அவர்கள் பெயரெல்லாம் சொல்லி இந்த மேடைக்கு இருக்கக்கூடிய ஒரு கௌரவத்தை நான் குறைத்துக் கொள்ள விரும்பவில்லை. அது வேறு. ஆக அப்படிப்பட்ட நிலையில் இருக்கக்கூடியவர்கள் கூட கடிதம் அனுப்பிச்சு வச்சோம். இது நம்ம பிரச்சனை இல்லை, தனிப்பட்ட பிரச்சனை இல்லை, நம்முடைய கட்சி பிரச்சனை இல்லை, அரசியல் பிரச்சனை இல்லை, தேர்தல் பிரச்சனை இல்லை, இது விவசாய பெருங்குடி மக்களுடைய வாழ்வாதார பிரச்சனை. ஆக அனைவருக்கும் அழைப்பு அனுப்பி வச்சிருந்தோம். ஆனால் அரசு கூட்ட முன்வந்த காரணத்தால், வேறு வழி இல்லாமல் கூட்ட முன்வந்த காரணத்தால் உடனே ரத்து செஞ்சோம். ரத்து செய்துவிட்டு அவர்கள் கூட்டிய கூட்டத்திற்கு அத்தனை பேர் சொன்னார். அதைத்தானே நம்முடைய தோழர் முத்தரசன் அவர்கள் உங்களிடத்தில் விளக்கமாக எடுத்து சொன்னார். என்ன செய்திருக்கணும்? அந்த போட்ட தீர்மானம் என்ன? முக்கியமான தீர்மானம்,
எல்லா கட்சி தலைவர்களை, விவசாய சங்க பிரதிநிதிகளை அழைத்துக் கொண்டு முதலமைச்சர் தலைமையிலே டெல்லிக்கு அழைத்து சென்று பிரதமரை சந்தித்து பிரதமரிடத்தை அழுத்தம் கொடுக்கணும், மேலாண்மை வாரியத்தை உடனடியாக அமைக்க வேண்டும் என்று. அமைக்க வேண்டும் என்ற அந்த தீர்மானத்தை கொண்டு போய் கொடுத்தாங்களா? தேதி கிடைச்சதா? பிரதமர் அழைப்பு கொடுத்தாரா? இல்லை. நேற்றைக்கு பொன் ராதாகிருஷ்ணன் செய்தி சொல்லியிருக்கிறாரு, இதுவரைக்கும் தமிழ்நாட்டிலிருந்து பிரதமரை சந்திக்க எந்த முறையீடும் வரல, எந்த கடிதமும் வரல, முதலமைச்சரிடத்திலிருந்து வரல, துணை முதலமைச்சரிடத்திலிருந்து வரல, அரசு சார்பில் கூட வரல என்று தெளிவாக பேட்டி கொடுத்திருக்கிறாரு. இதிலிருந்து என்ன தெரிகிறது? அதனால்தான் சொல்லுகிறேன், இது ஒரு எடுபிடி ஆட்சி, எடுபிடி ஆட்சியாக இன்றைக்கு தமிழ்நாட்டிலே நடந்து கொண்டு. ஆகவே இந்த நிலையில நாம் பல வியூகங்களை அமைத்து பல போராட்ட களங்களை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறோம். அதிமுகவும் நடத்தினாங்க, ஆட்சி பொறுப்பில் இருக்கக்கூடிய அதிமுகவும் போராட்டத்தை நடத்தினாங்க. உண்ணாவிரத போராட்டத்தை. அது உண்ணாவிரத போராட்டம் இல்லை, பின்னாலெல்லாம் உண்ணும் விரதம் நடந்துட்டு இருந்துச்சு. அதெல்லாம் வாட்ஸ்அப்ல தான் பார்த்தோம் நம்ம. ஆக அப்படி ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தின நேரத்தில் அந்த உண்ணாவிரத போராட்டத்தில் பேசிய முதலமைச்சர், துணை முதலமைச்சர் OPS EPS ரெண்டு பேரும் பேசுனாங்க. பேசுகிற நேரத்தில் கொஞ்சம் வற்புறுத்தி ஒரு கண்டன தீர்மானம் போட்டாங்களா? தீர்மானம் போட வேண்டாம், பேசுகிற போதாவது கருத்தை சொன்னாங்களா? ஒரு வேண்டுகோளாவது வச்சாங்களா? அங்க போய் கலைஞரை, திமுகவை, காங்கிரஸ் கட்சியை கொச்சைப்படுத்தி பேசுகிற, விமர்சனம் செஞ்சு பேசக்கூடிய நிலையிலே தான் அவர்கள் ஈடுபட்டார்களே தவிர வேற இல்லை. நான் கேட்கிறேன், எத்தனையோ பிரதமர்கள் மத்தியில பொறுப்பில் இருந்திருக்கிறார்கள். ஆனால் அப்படிப்பட்ட நிலையில் பிரதமர்கள் பொறுப்பில் இருந்த நேரத்தில் என்றைக்காவது உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை மீறி இருக்கிறார்களா? நிறைவேற்ற முடியாத என்ற நிலையில் இருந்திருக்கிறார்களா? நான் கேட்கிறேன். உச்சநீதிமன்றத்தினுடைய உத்தரவை இதுவரையிலே எந்த பிரதமரும் எந்த மத்திய அரசும் மீறியதாக வரலாறு கிடையாது. ஆனால் இப்பொழுது மீறப்பட்டிருக்கிறது. உதாரணத்திற்கு சொல்லணும்னா, நடுவர் மன்றம் அமைக்க உச்சநீதிமன்றம் உத்தரவு போடுகிறது. அப்பொழுது மத்தியிலே VP சிங் அவர்கள் பிரதமராக இருக்கிறார்கள். தமிழ்நாட்டிலே தலைவர் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருந்த நேரத்தில் அவர் தந்த அழுத்தத்தின் காரணமாக உடனடியாக VP சிங் அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டு உச்சநீதிமன்றத்தினுடைய அறிவுரைப்படி அந்த உத்தரவின்படி நடுவர் மன்றத்தை அமைத்து தந்தார்களா இல்லையா? அதற்கு பிறகு IK குஜரால் பிரதமராக பொறுப்பேற்கிறார். அவர் பொறுப்பேற்ற நேரத்தில் காவேரி இடைக்கால தீர்ப்பை நிறைவேற்ற காவேரி வரைவு திட்டத்தை அன்றைக்கு உருவாக்கி தந்தார். ஏன் அதற்கு பின்னால் இப்பொழுது ஆட்சியில் இருக்கக்கூடிய பிஜேபி ஆட்சி, வாஜ்பாய் தலைமையில் ஆட்சி இருக்கிறது. வாஜ்பாய் பிரதமராக இருக்கிற நேரத்தில் இடைக்கால தீர்ப்பை நிறைவேற்ற காவேரி நதிநீர் ஆணையம் அதை ஏற்படுத்தி தந்தார். அதை கூட அன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருந்த அம்மையார் ஜெயலலிதா என்ன சொன்னார் தெரியுமா? பல்லில்லாத ஆணையம் என்று கூட கேலி செய்து விமர்சனம் செய்தார்கள். நான் எதற்காக இதை இவ்வளவு விவரமாக சொல்லுகிறேன் என்று சொன்னால், ஏதோ திராவிட முன்னேற்றக் கழகம் காங்கிரஸ் கட்சியும் சேர்ந்து துரோகம் செய்து விட்டது என்று ஒரு திட்டமிட்ட ஒரு அபாண்டமான குற்றச்சாட்டை தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். தூங்குகிறவரை எழுப்பிடலாம், தூங்குற மாதிரி நடிக்கிறவனை என்னைக்கும் எழுப்ப முடியாது. அது மாதிரி தொடர்ந்து ஒரு பொய்யை திரும்ப திரும்ப அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆக நான் குறிப்பிட விரும்புவது, திசை திருப்புவதற்காக இன்று மாலையிலே கூட நாங்கள் காரைக்கால் பகுதியில் இந்த பயணத்திற்காக புறப்படுகிறோம். தினத்தந்தி டிவியினுடைய பேட்டிக்காக பாண்டேவே நேரடியாக வந்திருந்தார். நேற்றைக்கு புதிய தலைமுறை, நாளை காலையில் நியூஸ் 18 வரப்போகுது.
ஆக இப்ப எல்லா டிவியும் நம்மளை தேடி வர ஆரம்பிச்சிருக்கு. என் மேல இருக்கக்கூடிய தனிப்பட்ட ஒரு பெருமை, ஒரு நட்போ, தனிப்பட்ட மேல இருக்கக்கூடிய மதிப்போ அல்ல. ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்கள் இன்றைக்கு எந்த அளவுக்கு உணர்ச்சியை பெற்றிருக்கிறார்கள் என்பதற்கு இது அடையாளம். இன்னைக்கு தந்தை டிவியில பேட்டி தருகிற போது நான் குறிப்பிட்டு சொன்னேன், தெளிவாக சொன்னேன். தலைவர் கலைஞர் அவர்கள் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருந்த நேரத்தில் எத்தனை முறை டெல்லிக்கு போயிருப்பார் இந்த பிரச்சனைக்காக, காவேரி பிரச்சனைக்காக. 24ல் உருவாக்கப்பட்டது இந்த பிரச்சனை. இந்த பிரச்சனை உருவான அந்த ஆண்டு தான் தலைவர் கலைஞர் பிறந்த ஆண்டு. அதை நீங்க மறந்துடக்கூடாது. இன்னும் பெருமையாக சொல்லணும்னா, எத்தனையோ தலைவர்கள் இந்த பிரச்சனையை பற்றி பேசுகிறாங்க. ஆக இந்த காவேரி பிரச்சனை பற்றி அலசி ஆராய்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த காவேரி பிரச்சனை முழுமையும் அக்குவேறு ஆணிவேராக அறிந்து வச்சிருக்கக்கூடிய ஒரு தலைவர் நாட்டில் உண்டு என்று சொன்னால் அது நம்முடைய தலைவர் கலைஞராகத்தான் இருக்க முடியும். அப்படிப்பட்ட தலைவர் கலைஞரை விமர்சித்து திராவிட முன்னேற்ற கழகத்தை தொடர்ந்து விமர்சிக்கிற அந்த பணியில இன்றைக்கு அவர் ஈடுபட்டு இருக்கிறார் என்று சொன்னால் அதையெல்லாம் மக்கள் ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. ஆகவே உடனடியாக இந்த காவிரி மேலாண்மை வாரியத்தை அமைத்திட வேண்டும். அதற்கு வருகிற நாளை தினம் 12ஆம் தேதியோடு உங்களுடைய பயணத்தை முடிக்க இருக்கிறீர்களே, அதற்கு பிறகு தொடர்ந்து என்ன கேட்டார்கள். நான் அப்பொழுது சொன்னேன், நாளை மாலை 2 பயணங்கள் அரியலூரிலிருந்து திருச்சி மாவட்டத்திலிருந்து புறப்பட்டு 2 பயணங்கள் அங்கே சங்கமமாகிறது கடலூரில். அங்கே ஒரு மிகப்பெரிய பொதுக்கூட்டம் நாளை மாலை ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த கூட்டம் முடிவுற்றதற்கு பிறகு மறுநாள் காலை 7 மணி அளவில் கார் பேரணி, நடைபேரணியை ஒரு வார காலமாக நடத்தி முடிச்சிருக்கிறோம். ஆக கடலூரிலிருந்து சென்னை வரை, கவர்னர் மாளிகை வரை கார் பேரணி செல்ல போகிறது. அந்த பேரணி சென்னைக்கு சென்று கவர்னரை சந்தித்து 13ஆம் தேதி பகல் 12:30 மணி அளவில் அவர் எங்களுக்கு நேரம் தந்திருக்கிறார். ஆக அந்த நேரத்தை பயன்படுத்தி இந்த போராட்டத்தினுடைய பிரச்சனைகளை, நோக்கங்களை, தமிழகம் இன்றைக்கு எப்படி அசாதாரண சூழ்நிலையில் இருக்கிறது என்பதை தெளிவாக எடுத்து சொல்லி, ஆக தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஆட்சி செயல்பட முடியாத இருக்கக்கூடிய காரணத்தால் தான் நீங்கள் ஒவ்வொரு முறையும், ஒவ்வொரு வாரமும், ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் ஆய்வு நடத்திட்டு இருக்கிறீங்க. திடீர்னு ஒரு நாள் கவர்னர் ஒரு 10-15 நாட்களுக்கு முன்பு என்னை அழைத்தார். என்ன அழைக்கிறார் என்று எனக்கு முதல்ல புரியல. சரி, எதிர்க்கட்சி தலைவர் என்கிற முறைகளை எனக்கு அழைப்பு வந்தது என்று செய்தியை சொன்னார்கள். நான் போனேன். போனப்போ கவர்னர் அவர்கள் பல்கலைக்கழகத்தினுடைய பிரச்சனை பற்றி சில விளக்கங்களை என்னிடத்தில் தந்தார். அதற்கு பிறகு அவரிடத்திலே நானே வெளிப்படையாக கேட்டேன், நீங்கள் மாநில சுயாட்சிக்கு விரோதமாக மாநிலத்துடைய கவர்னராக இருக்கக்கூடிய நீங்கள் ஒரு ஆட்சி இருக்கிற நேரத்தில் நீங்கள் இப்படி ஒவ்வொரு மாவட்டமாக சென்று ஆய்வு நடத்துவது முறையா என்று கேட்டேன். உடனே அவர் சொன்னார், நான் ஆய்வு நடத்தல, விசிட்டு போறேன், அதாவது விஜயம் பண்றேன், பார்வையிட போறேன், ஆய்வுன்னு சொல்லல. நான் திருப்பி சொன்னேன், ஒன்னு ஆட்சி செயல்படவில்லை என்று அறிவித்து விட்டு நீங்க போங்க, நாங்க கவலைப்படல. ஆட்சி சரியாக இல்லை என்று சொல்லிவிட்டு நீங்கள் போங்க, நாங்கள் வருத்தப்படல. நாங்கள் உங்களுக்கு கருப்பு குடி கூட காட்ட மாட்டோம். இது முறையா என்று நாங்கள் கேட்டோம். இல்லை இல்லை, நானே போலீஸ் அதிகாரிகளுக்கு சொல்லி இருக்கிறேன், திமுக காரர்கள் எனக்கு கருப்பு குடி காட்டினா யாரையும் கைது செய்யாதீங்க, முழுமையாக அனுமதியுங்கள் என்று நானே சொல்லியிருக்கேன்னு சொன்னார். எதற்காக நான் சொல்றேன் என்று சொன்னால், கவர்னர் அந்த நிலையில தான் இருக்கிறார். இப்பொழுது கவர்னர் இருக்கக்கூடாது என்பதில் எங்களுக்கு இந்த மாறுபட்ட கருத்து இருப்பதாக நான் சொல்லல. அதில் என்றைக்கு அந்த கொள்கையோடு இருக்கிறோம். மாநில சுயாட்சி என்ற அந்த நிலையில என்றைக்கு நாங்கள் இருக்கக்கூடியவர்கள், அது வேறு. ஆனால் அதே நேரத்தில்
கவர்னரை சந்தித்து இந்த பிரச்சனைகளை எல்லாம் நாங்கள் எடுத்து போகிறோம். அதற்கு பின்னால் 2 நாள் நேற்று முன்தினம் நீதிமன்றத்தில் உச்ச நீதிமன்றத்தில் என்ன சொல்லி இருக்கிறார்கள்? மே 3ஆம் தேதி வரை ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. எது ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது? காவேரி மேலாண்மை வாரியம் அமைக்க இன்னும் கால அவகாசம் வேண்டும் என்று மத்திய அரசு பெட்டிஷன் போடுது. கடைசி நாள் 29ஆம் தேதி அன்றைக்கு பெட்டிஷன் போட்டிருக்க. பெட்டிஷனுக்கு நேற்றைக்கு பதில் சொல்லி இருக்கிறார்கள். நீங்கள் கேட்கக்கூடிய அவகாசம் தர முடியாது. என்ன அவகாசம்னா மே 14 வரைக்கும் எங்களுக்கு அவகாசம் வேண்டும் கேட்டு இருக்கிறார்கள். என்ன காரணம்? கர்நாடக 13 தேர்தல். ஆக இந்த தேர்தலில் ஏதேனும் எங்களுக்கு பாதிப்பு வந்துவிடும், பிஜேபி கட்சிக்கு அங்கே பாதிப்பு வந்துவிடும் என்கிற அந்த நோக்கத்தோடு தேர்தல் முடிந்ததற்கு பிறகு இந்த பிரச்சனையை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று உச்ச நீதிமன்றத்தில் பெட்டிஷன் போடுறாங்க. அப்போ கூட உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதிபதி நீங்கள் கேட்கக்கூடிய நாள் தர முடியாது, வேண்டுமென்றால் மே 3ஆம் தேதி வரையில் தருகிறேன் என்று சொல்லி தேதி தந்திருக்கிறார்கள். அது மட்டும் இல்ல, ஸ்கீம்னு ஒரு வார்த்தை அந்த காவேரி மேலாண்மை வாரிய உத்தரவு போடுகிற போது அந்த வார்த்தையை ஏற்கனவே உச்ச நீதிமன்றம் சொல்லி இருக்கு. அந்த ஸ்கீம்னா என்ன அதை கேட்க உச்ச நீதிமன்றத்தில் பெட்டிஷன். ஸ்கீம்னா டிக்ஷனரி எடுத்து பார்த்தாலே தெரிஞ்சிடும். நல்லவேளை அர்த்தம் கேட்டிருக்காங்க, ஸ்பெல்லிங் கேட்டு பெட்டிஷன் போடாம விட்டாங்களே, எவ்வளவு கேவலம். ஆக காலம் கடத்துவதற்காகவே இந்த நாடகம் இன்றைக்கு நடத்தப்படுகிறது. ஆக அப்படிப்பட்ட நாடகத்தை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய மோடி அவர்கள் நாளைய தினம் தமிழ்நாட்டுக்கு சென்னைக்கு வருகிறார். அப்படி வருகிற நேரத்தில் அவருக்கு கருப்பு கொடி காட்டிட வேண்டும். அவருக்கு மட்டுமல்ல, மத்தியில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள், கேபினட் அந்தஸ்தில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் யார் வந்தாலும் எங்களுடைய கட்சிகளின் சார்பில், அனைத்து கட்சிகளின் சார்பில் கருப்பு கொடி காட்டப்படும் என்று ஏற்கனவே அறிவித்திருக்கிறோம், தீர்மானம் போட்டிருக்கிறோம். ஆக நாளைக்கே பிரதமர் வருகிறார். முதலில் அவருடைய அறிவிப்பு வந்த நேரத்தில் அவருடைய நிகழ்ச்சி நிரல் எப்படி வகுக்கப்பட்டது என்று சொன்னால், டெல்லியிலிருந்து விமானத்தில் பறந்து வந்து அங்க இருக்கக்கூடிய ஸ்பெஷல் ஏர்போர்ட் ஒன்று இருக்கு, ஏர்போர்ஸ், அங்க இறங்கி அங்கிருந்து ஹெலிகாப்டர்ல அவர் புறப்பட்டு திருவிடந்தை பகுதியில் ஒரு மத்திய அரசினுடைய ஒரு கண்காட்சி அதை திறந்து வைக்க இருக்கிறார் என்ற ஒரு செய்தி முதலில் வந்துச்சு. நாங்கள் கொஞ்சம் யோசித்தோம், கருப்பு கொடி காட்டுவதற்கு இடமே கிடைக்காது, அவர் விமான நிலையத்திலிருந்து ஹெலிகாப்டரில் போய்விட்டு வந்து விடுகிறார் என்று யோசித்துக் கொண்டிருந்த போது அடுத்த நாள் இன்னொரு செய்தி, கிண்டியில் அவருக்கு ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. இடையில அந்த திருவிடந்தைக்கு போவதற்கு முன்பு அவர் விமான நிலையத்திலிருந்து காரிலே புறப்பட்டு கிண்டிக்கு வந்து அந்த நிகழ்ச்சியை முடித்துவிட்டு அதற்கு பிறகு மீண்டும் விமான நிலையத்திற்கு போய் அங்கிருந்து ஹெலிகாப்டர் பிடிச்சு திருவிடந்தைக்கு போகிறார் என்ற செய்தி வந்துச்சு. நேற்றைக்கு வரைக்கும் இதுதான் செய்தி. சரி, நாங்களும் முடிவு செஞ்சு இடம்லாம் தேர்ந்தெடுத்தாச்சு. ஆக தேர்ந்தெடுத்து எந்தெந்த இடங்களில் காட்டுவது என்று முடிவெடுத்து யோசித்து வைத்துக் கொண்டிருந்த போது இன்றைக்கு என்ன செய்தி வருதுன்னா, காரிலே வருவதை தவிர்த்து விட்டு இப்போ கிண்டியில ஒரு நிகழ்ச்சிக்கு வருகிற போது அங்கேயே ஒரு ஹெலிபேட் செஞ்சுட்டாங்களாம், ரெடி ஆயிடுச்சான். ஆக ஏர்போர்ட்ல இருந்து அங்கேயே ஹெலிபேட்ல இருந்து இறங்க போறாரு. ஆக கருப்பு கொடியிலிருந்து தவிர்த்து கொள்ள அவர் சாலை வழியாக போகக்கூடியதை அவர் முழுமையாக தவிர்த்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் எந்த அளவிற்கு நம் மீது ஒரு அச்சம், இந்த தமிழக மக்கள் மீது இருக்கக்கூடிய ஒரு அச்சம் இன்றைக்கு அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது என்பது இதை விட வேறு என்ன ஆதாரம் வேண்டும்? ஒரு மிகப்பெரிய பிரதமராக இருக்கிறார், வெளிநாடெல்லாம் சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கிறார், மிக பெரும்பான்மையாக மிருக பலத்தை பெற்றிருக்கக்கூடிய நிலையிலே ஒரு பிரதமராக இருக்கக்கூடியவர் இன்றைக்கு இந்த காவிரி மக்கள் கிளர்ந்து எழுந்திருக்கக்கூடிய அந்த உணர்வு அவர்களுக்கு எட்டியிருக்கக்கூடிய காரணத்தால் தான் அந்த அச்சம் இன்றைக்கு வந்திருக்கிறது. ஆக எது எப்படியோ கருப்பு கொடியை காட்ட போகிற ஹெலிகாப்டர் பார்க்கட்டுமே,
ஹெலிகாப்டரிலிருந்து பார்க்கக்கூடிய அந்த நிலையை நாங்கள் ஏற்படுத்துவோம். ஆக பார்க்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. அது ஒன்றும் பெரிய ரொம்ப உயரத்தில் பறந்துடாது. அதனால்தான் இன்னொரு செய்தியையும் 2 நாட்களுக்கு முன்பு வெளியிட்டிருக்கோம். என்ன செய்தின்னு கேட்டீங்கன்னா, கருப்பு கொடி அவருக்கு பிரதமருக்கு காட்டக்கூடிய அந்த நிகழ்ச்சி மட்டும் அல்ல, அடுத்து இன்னொன்று, தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருடைய வீட்டிலும் கருப்பு கொடி ஏற்றப்பட இருக்கிறது. அதை நீங்கள் செய்திட வேண்டும் என்று நாங்கள் ஏற்கிறோம். அதை நீங்கள் செய்து நிச்சயமாக செய்வீர்கள், நம்பிக்கை இருக்கு. செய்வீங்கல்ல? நிச்சயமா உறுதியா சொல்லுங்க, கையை உயர்த்தி சொல்லுங்க. கொடி உயர்த்துவது மட்டும் இல்ல, கருப்பு உடை, கருப்பு சட்டை. நாளை காலை, நாங்கெல்லாம் நாளை காலையில் கருப்பு சட்டை தான். சட்டை இல்லைன்னா கவலைப்படாதீங்க, ஒரு பேட்ஜியாவது சட்டப்பையில குத்திக்குங்க. இங்க பெண்கள் எவ்வளவு ஆர்வமா வந்திருக்கிறீங்க பார்க்கிறேன். பச்சை துண்டை போட்டுக்கிட்டு கம்பீரமா உட்கார்ந்துருக்கிறீங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எங்க பார்த்தாலும் பச்சை, நாளைக்கு எங்க பார்த்தாலும் கருப்பு இருக்கணும், மறந்துடாதீங்க. கருப்பு படவை இருந்தா கருப்பு படவை கட்டுங்க. கருப்பு படவை இல்லைன்னா கருப்பு ஜாக்கெட்டாவது இருக்கும், உங்களுக்கு ஜாக்கெட்டை போடுங்க. இல்லைன்னா ஒரு ரிப்பனை கட் பண்ணி ஒரு கருப்பு சின்னத்தை அடையாளமாக குத்திக்குங்க. குத்துவீங்களா? கருப்பு சின்னத்தை அறிவீங்களா? ரிப்பனை கட் பண்ணி. பிரதமர் தமிழகத்திற்கு வருகிற 12ஆம் தேதி நம்மை பொறுத்தவரையில் அது ஒரு மிகப்பெரிய துக்க நாள் என்று அறிவிக்கிற போராட்டமாக அந்த போராட்டம் நாளைக்கு நடைபெறவிருக்கிறது. ஆகவே நான் அந்த வேண்டுகோளை உங்களிடத்தில் உரிமையோடு எடுத்து வைத்து, இந்த மீட்பு பயண போராட்டத்திற்கு தலைவர் கலைஞரிடத்திலே போய் முதல் நாள் இரவு நான் புறப்படுவதற்கு முதல் நாள் இந்த செய்தியை அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டினோம். என்னென்ன தலைவர்கள் எல்லாம் வந்தார்கள், இந்த முடிவு எடுத்திருக்கிறோம். 2 கட்டங்களாக இந்த விழிப்புணர்வு பேரணியை நடத்தவிருக்கிறோம். ஆக நாளைக்கு நான் திருச்சிக்கு செல்லுகிறேன், முக்கம்பிலே தொடங்குகிற நிகழ்ச்சியிலே பங்கேற்கிறேன். ஆக அதற்கு ஏற்பாடுகள் எல்லாம் தயாராகிவிட்டது என்று சொல்லிக் கொண்டிருக்கிற போது தலைவர் அவர்கள் என் கையை பிடித்துக் கொண்டு ஒரு அழுத்துகிறார். என் முகத்தை பார்த்து ஒரு புன்முறுவல் பூக்கிறார். பேச முடியாது, உங்களுக்கு தெரியும். ஏன் பேச முடியாது? தொண்டைகளை குழி, அந்த குழிக்குள்ளே ஒரு டியூபு, அந்த டியூப் வழியாகத்தான் அவர் உணவு சாப்பிடுகிற நிலை, அந்த டியூப் வழியாகத்தான் அவர் சுவாசிக்கிற அந்த சூழ்நிலையும் இருக்கு. ஆக இந்த கொடுமையை அனுபவிச்சுட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் தன்னுடைய கஷ்டத்தை எல்லாம், அந்த கொடுமைகள் எல்லாம் கூட இந்த செய்தியை சொன்ன கையை பிடிச்சு அழுத்துறார். என்னை பார்த்து பொன்முறுவல் பூக்கிறார். நான் காது கருகளை போய், அப்பா நான் புறப்படுகிறேன், என்னை வாழ்த்துங்கப்பான்னு. உடனே அடுத்த நிமிஷம் தலைவர் சாதாரணமாக கையை, இப்போ உடல்நலம் பாதிக்கப்பட்டதிலிருந்து கையை அவராக தூக்க முடியாது, ஒருவர் சப்போர்ட் கொடுத்து தான் தூக்கணும். ஆனால் வாழ்த்துங்கன்னு, காவேரி பிரச்சனைக்கு போறேன் வாழ்த்துங்கன்னு சொன்ன அடுத்த செகண்ட் கையை உயர்த்தி என் தலையில வச்சார். நாங்களாம் அப்படியே அசந்து போயிட்டோம். ஆக காவேரி பிரச்சனையில எந்த அளவிற்கு தன்னுடைய உள்ளத்திலே பதிவு வைத்திருக்கிற நபருக்கு இதை விட வேறு சாட்சி, வேறு சான்று நமக்கு தேவையா? எனவே அந்த வாழ்த்தை நான் மட்டும் பெறல, வந்திருக்கக்கூடிய தலைவர்கள் அத்தனை பேரும் பெற்று வந்திருக்கிறார்கள். இந்த பயணத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய அத்தனை பேரும் பெற்றிருக்கிறார்கள். அவர் வாழ்த்தை பெற்றிருக்கக்கூடிய நாம் நிச்சயமாக இந்த உரிமையை மீட்டெடுத்து மீண்டும் தலைவர்களுடைய காலடியில் கொண்டு போய் வைத்து அந்த வாழ்த்தை மீண்டும் பெறுவோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.